Shall we start? Akas jara jom பண்ணுங்க. சோதரமத்தாவே சோதரமனாக சோதரமத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் சாமி துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறமத்தை வாசகம் பரிசுத்தாப்பனே துதியாஜியே தாதி கர்த்தனே தாஜாஜாஜே நன்றியோடு துதிக்கிறோம் சாமி துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் பாவம் திருவிழாக்கத்தாவே 2026 ஆண்டு முடிந்து 2025 ஆண்டு பிரவேசிக்கிறது நன்றி ராஜா அப்பா எப்போது உங்க குடும்பத்தை அப்பா எங்களுக்காக எங்கள் சாமர்த்தியம் இல்லையா நம்முடைய ஆச்சரியமாக நடந்துப்பா எண்ணிப்பா நீ பெற்ற பாக்கிய பக்தர்கள் எவ்வளவு வாக்கு செய்கிறியா நான் கோடி சொல்றேன் சாமி இந்த மாதிரி சாமி இந்த தேவக்குடியில் ஆசிரியர் கொள்கிறோம்யா அப்படி இந்த நாடு வாங்கி ஆசைப்பா சகோதரி அவர் ஆசிரியர் அவர்களுக்கு வந்து இந்த நாளே வந்து செய்தின்னு சொல்றதுக்கு நன்றி இந்த சகோதரி விடப்படுறது மறப்படுங்க அப்புறம் அவங்க ஆனந்த அபிஷேகமா செஞ்சிருவீங்க மக்கள் ஒவ்வொரு பேர் வராதுக்கு ஆசைப்பா இந்த வாண்டிலையும் கூட கட்டாது இந்த குடும்பம் தலைவராமல் கட்டாது சாமி நீ நடத்திட்டாங்க ஆழ்த்து சாமி பாடல்கள் எவங்கள் பிரசங்க எல்லாத்தையும் கூட கருத்து வைப்போம் தொடர்ந்து முடியாத பிரச்சனை எங்களோடு கொடுங்க ஆசிரியம் பார்த்து ஏசு முடிஞ்ச ஜனவங்கிட்டாவே ஸ்தோத்திரம் இயேசுநாதா சாங் நம்பர் 3 பாடலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா போன வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களை அற்புதமாய் காத்து வந்தார். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் எங்களுக்கு புது வழிகளை திறந்து கொடுப்பார். இந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இந்த வருஷம் தொடங்கி இருக்கிறோம். உபாகமம் ஜோட்சமி சாப்டர் 31 31 எடுத்துட்டு இன்னைக்கு எங்களுக்கு கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் வாக்குத்தத்தங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு காலம் ஒன்றும் மோசமா இல்லை, நல்லா இருக்குது. வாழ்வாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ பெருகுவாய், நீ பெருகுவாய் எல்லாம் சொல்லுங்க ஒரு உற்சாகமா தான் இருக்கு. அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் வந்து ஆம் என்றும் இட்ஸ் ஆல்ரெடி கிவன். Simply accept it, அவ்வளவுதான். ஆனா there is condition for all these blessings. இந்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நாங்க வாசகம் வந்து உபாகம் 28ஆம் அதிகாரத்திலையும் கண்டிஷன் இப்படிலாம் இருந்துன்னா இப்படிலாம் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப there are some conditions. அப்ப இன்னைக்கு நான் இந்த வருஷம் நான் கர்த்தர்கிட்ட கேட்ட போது கர்த்தர் கேட்கிற காரியம் இந்த வருஷம் இந்த பாகத்துல எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நான் விலகுவிலே கைவிடுவதில் நான் ஆசிரியப்பேன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படியானா இதுக்கு கண்டிஷன் என்ன? அப்போ 3 கண்டிஷன் கட்ட சொன்னார். ஒண்ணு, இது வந்து உபசரிப்பு கண்டிஷன் தான். இந்த உபசரிப்பு ஒருத்தர் பார்க்கும்போது நாங்கள் ஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் விஷ் பண்றோம் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி, டு மேக் அதர்ஸ் கம்ஃபர்டபுள். அப்போ இது வந்து ஒரு அருமையான ஒரு குணம். entertaining people, helping others, இதெல்லாம் நம்ம கர்த்தர் உங்களோட இருப்பாரு நடத்துவார் இல்லை சார். நம்ம கர்த்தர் என்ன செய்யணும், ஆசீர்வாதமும் வார்த்தை கேட்கும்போது நல்லா தான் இருக்கிறோம். what do you want takes to do, எப்படி விதமான பாத்திரத்தை நாங்க எழுந்துதான் நீங்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க, அதில் கூட ஆசீர்வாதம் போடுவீங்க. முதலாவது கர்த்தர் சொல்றது உபசரிப்பு. இந்த ஆபிரகாம் வாசனே, ஆபிரகாம் வந்து பெரிய சீமானா இருந்தாலும் போட்டு பைபிள்ல. அப்படியானா அவர் அந்த காலத்துல ஆடு மாடுதான் ப்ராப்பர்ட்டி மாதிரி, கோல்டு அண்ட் சில்வர் மாதிரி அவ்வளவு பெரிய சீமானா இருந்திருக்கிறார். ஆனா அவர் தெரியாத அறியாத 3 பேர் அங்க வர்றாங்க. அப்ப இவர் ஓடி போய் வயதான காலம், இந்த வயதான காலத்துல இருக்கிறாரு. இவர் ஓடி போய் அவங்க கால்களோ சாப்பாடு வைக்கவும், ஸோ உபசரிப்ப என்டர்டெய்னிங் பீப்புள்
to go do something for others, to sacrifice something for others. இப்படியான காரியத்தை கர்த்தர் விரும்பி ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சாரா, பெரிய சீமானா, பூமி தாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பிரிச்சு குடிச்சாரு, லோத்துக்கு வரை இவங்க தனியா. அப்ப அப்படியான ஒரு ஆசீர்வாதம். அப்ப சாரா சிரிக்கிறா, நீ வரும்போது உனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லும்போது 20 வயசாயிடுச்சு. நீங்க நினையாத ஆசீர்வாதம் கர்த்தர் வச்சிருக்காரு. இப்பொழுது நீங்க உபசரிப்பு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணத்தான் வேணும். ஏன்னா நமக்குன்னு எல்லாம் வச்சிருந்தா உபசரிக்கிற மைண்டே வராது. எப்போது கிவிங்ல கொடுக்குற இறக்கிற நேரம் தான் சோறுவாங்க இல்லையா. அப்ப நம்ம இந்த ஆண்டு கண்டிப்பா 3 கண்டிஷன் நான் கேட்டு வந்தேன். முதலாவது God wants us to entertain people and to see that others are happy around you. உன்னை சுற்றி இருக்கிறவங்க நலன் கருதி நீ என்னென்ன செய்யறாய் அது எல்லாத்தையும் உனக்கு. அப்போ கேட்காம சொல்ற மனைவி உனக்கு ஒரு குழந்தை, அவ கேட்டாளா? ஒன்னும் கேட்கல. அவுட்டதுவே ஓடி போய் அந்த பட்ட வெயில அவ்வளவு பெரிய வயதான மனுஷன் போய் அந்த காலத்துல பஸ்ல ட்ரெயின்ல நடந்தே தான் போகணும். அது வனாந்தது நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம், மணல்ல அப்படி நடந்த வரவங்க he cared for them. உடனே இவ்வளவு வயதானவர் ஓடி போய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோன்னு அவங்க சந்தோஷத்துல. அது கூட நீங்க ஒரு ஸ்டெப் அதிகமாவே கற்றுக்கிற பிள்ளைகள் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவோ உதவி செய்யவோ உதவியா செய்யும் போது இதெல்லாம் எங்களுக்கு பேங்க்ல போட்ட காசு மாதிரி ஆன் டைம் நீ தேவை வரும்போது அழகாய் கத்த செய்ய. எப்படி சாரால ஆசை வச்சாருன்னா அந்த வயதுல அழகான ஒரு குமாரனை கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அது அவங்க கண்களுக்கு இல்லாருக்கு இவ்வளவு ஆச்சரியம். சாரா பிள்ளை உண்டாயிருக்கா சிரிச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அப்படி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்பட முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை செய்யறதுக்கு இந்த உபசரிப்பை கர்த்தர் வெற்றி கொண்டார். ஹல்லேலூயா. ஆமா. So you have to go out of the way this year to help people. நிறைய people are all involved. நினைக்கிறீங்க வெளியே என்ன ட்ரெஸ் பண்ணி வர்றாங்கன்னு வீடுகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. Everybody have their own problems. So out of the way போய் நீங்க ஒன்றும் செய்யறது பரவாயில்ல. அட்லீஸ்ட் they have those names வச்சு விட்டு பைபிள் வச்சு நீங்க அவங்க தான் ப்ரே பண்ணலாம். உபசரிப்புன்றது என்டர்டெய்னிங் பீப்புள், யார் வந்தாலும் என்டர்டெயின் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று எங்கெங்க ஏழை ஜனங்கள் கொடுக்குறாங்க அங்கெல்லாம் போய் பார்த்து நீங்க செய்யலாம். இதெல்லாம் நாங்கள் செய்யும் போது அதெல்லாம் கணக்குல கத்த வச்சுருக்காங்க தான் இந்த கதை சொல்லுது. அப்ப யாரும் பார்க்கல. ஆபராம் எனக்கு இந்த 3 பேருக்கு அவங்க சொல்றாங்க பிதாகுமான் பசுத்தாவியான இருக்கலாம்னு சொல்றாங்க. யாருக்கு என்ன செய்தாருன்னு சொல்லி அன்னைக்கு யாருக்கும் தெரியாது. கத்தர் ஞாபகத்துல வச்சுட்டு அந்த தண்ணி அது ஆகாரம் தண்ணி கூட உடனே ஒரு பிளஸிங் கொடுத்துட்டு தான் போனாரு. இன்னத்தை பார்த்தாரு அந்த வயதையும் அந்த அம்மா பிரயாசப்பட்டு மாவு பிசைஞ்சு நம்ம பொம்பளையா சொல்லுவாங்க வேற இந்த மனுஷன் கண்டவனையும் கூப்பிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கூட அந்த அம்மாவும் ஒத்து பண்ணியிருக்காங்க இல்லையா. அவங்க முதிர் வயதுல வயசான காலத்துல போட்டுட்டுனா ஆனா கூட அவங்க மனவனுக்கு கணவனுக்கும் கீழ்படுத்தி she too had that intention of helping others. மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும்டா. நீ யாருக்காவது உங்களை ஒருத்தர் நீங்க செஞ்சு பாருங்க. என்னோட வாழ்க்கையில நான் பார்த்த ஆசீர்வாதம் தான். நான் சின்ன வயசுல இருந்து நான் அக்கா பாருங்க எங்க தங்கச்சி மாதிரிலாம் செஞ்சு ஹாஸ்டல்ல பாருங்க அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் கற்றுக் கொடுத்தாரு. அது மாதிரி பிள்ளைகளுக்கு செய்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தாரு. 7 நாத்தனார் அந்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதுபோல இப்ப 7 ஜனங்கள் செய்யறது கூட அது ஒரு பெரிய பிளஸிங்கும் ஒரு சமாதானமும் ஒரு ஆசீர்வாதம். சாக்ரிஃபைஸ் யுவர்செல்ஃப். 10 இருக்கு அது இல்லை பிஞ்ச் பண்ண உங்களுக்கு கணிக்கணும். அந்த கஷ்டம் தெரியணும். இது நல்ல எனக்கு இஷ்டமானது இதை கொடுக்கணுமா அப்படின்னு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதம். 10 கிடக்கு நிறைய கிடக்குது அது ஒண்ணு எடுத்துட்டு போங்க அப்படி இல்லை ஆசீர்வாதம். அதோட கஷ்டமா இருக்கணும் கொடுத்தது. அப்படி செய்யும் போது எப்படின்னு சொல்லுங்க இந்த மம்மிக்கு ஒன்றும் கொடுக்குற அடுத்த நிமிஷத்துக்கு யார்தான் கொடுத்துருவாங்க. அதுக்காக எடுத்து இந்த பிளவுஸ் வெட்டி வச்சுட்டு போயிருங்க. நர்சரி இல்லைன்னா அது கொடுக்க மாட்டேன் நல்லா தெரியும் மம்மியை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு அது டூ மச்மா இருக்கும். I don't need that. It is too much for me. அப்படி எனக்கு யார் நெக்ஸ்ட் வருவாங்க காத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு. அதனால என் பிள்ளைங்க உடச்சி வச்சுட்டு போங்க, எல்லாத்தையும் பிச்சு வச்சுட்டு போங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா அது இட்ஸ் காட் கிவன் இது. ஆனா ஒரு குறை இயேசு நாமத்தினால எனக்கு இந்த வருஷம் 79 வயசு ஆகும்போது ஒரு குறையும் கத்திர எனக்கு வைக்கல. இன்னைக்கு கொடுக்க தான் வச்சுக்காரு. இப்போ பர்சனல் தவிர வரவங்களுக்கு கொடுக்க தான் நீ வச்சுக்காரு. அது பெரிய ஆசீர்வாதம். தங்களை ஒருத்து தங்களை மறந்து மற்றவங்க கொடுக்குறீங்க பாருங்க அதெல்லாம் பரவத்துல கணக்காரு. யூ வில் நாட் லேக் எனிதிங். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்னியா இருக்கும் தேவகுணம் தன் ஒரே பேரான குமாரனுக்கு பாரம் கொடுத்தா இவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு நமக்காக. இவ்வளவு பாவம் செய்தவங்களுக்காக தன் சொந்த மகனை கொடுத்தாருன்னா அப்ப
அவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு அந்த குணம் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனையே குடும்பங்கள் என்ன, சொத்தாம எடுத்தாம சொத்தை இவன் எடுத்துட்டா ஏவில கல்லமா சைன் பண்ணி வாங்கினா அந்த ஜெப குடிப்பதும் நிறைய வருது. அப்ப இன்னமும் என்ன, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், ஷேர் பண்ணுவோம், கொடுக்குவோம், ஈவன் பிட்வீன் சிஸ்டர்ஸ், பிட்வீன் ரிலேஷன்ஸ், அந்த மனப்பக்கம் இருக்குது. நம்ம ஜனங்கள் தான், வேறு ஜனங்களை பேச வேணாம். அப்ப நம்ம கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்க காரியம்னா, அந்த வயதுல ஆபிரகாம் எப்படி உபசரிக்கிறதுக்கு அந்த ஆசை அவருக்கு வந்துச்சு. கர்த்தர் அவரை சீமானாய் தான் அவன் பூமி கொள்ளாம இருந்தது என்ன. அப்புறம் லாபானும் தண்டபிடிக்கிறாரு என்ன, இது அப்ப போய் எடுத்துட்டு போ விட்டு விட்டு கொடுக்குறாரு இல்லையா. அதுக்கு ஒரு ப்ராட் மைண்ட் எடுத்துருங்க அவர் இருக்கணும் எல்லாத்துக்குமே. அது இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த பசுமையான இடங்கள் போப்பா, நீ போ, மிச்சத்தை நான் எடுக்கிறேன் போறாரு. யாரு ஒழிஞ்சு போனா லாபான் குடும்பத்துல அப்படி போச்சு எல்லாம். ஆனா ஆபிரகாம் குடும்பத்தை கர்த்தர் அப்ப இதுக்கு நான் விட்டு கொடுக்கும்போது, சாக்ரிஃபைஸ் திங்ஸ், உபசரிச்சு மற்றவங்களை கேர் பண்ணி கொடுக்கும்போது, இட் இஸ் பிளெஸிங்ஸா வந்து உங்களுக்கு அதை இது பண்ணி வச்சுக்கிறார் கர்த்தர், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு வித் இன்ட்ரெஸ்ட். நான் எப்போ சொல்றேன், பிளெஸிங் சும்மா வராது, வித் இன்ட்ரெஸ்ட். நீ கொடுத்தது கொஞ்சமா இருக்கும், நீ பெறுறது அதிகமா தான் இருக்கும். இட் வில் கம் வித் இன்ட்ரெஸ்ட். அதை கத்துறாரு. இப்போது அவர் கஜத்தனம் பண்ணது ஒரே பேரான குமாரன் கொடுத்தபடியா அவர் அன்பின்றது நாங்கள் அறிந்து பண்ணோம். அதை அவர் தாராளமா கொடுக்குறது. இந்த வருஷம் நாங்கள் டிசைட் பண்ணணும், உபசரிப்பு ஒரு மைல் கூடவே, 1 மைல் தூரம் வாழ்ந்தோம், 2 மைல் தூரம் வாழ்ந்ததானே நாங்கள் முதல்ல இருந்து வாசிட்டு வரோம் பைபிள். இப்போ எல்லாரும் ஜனவரி சொன்னா முதல்ல தொடங்கி தானே பைபிள் வாசிட்டு போறோம். இப்போ வாசிக்கும் போது கத்த சொன்னாங்க, ஆபிரகாமன் ஆசீர்வாதம் ஆக்குறதுக்கு அவனுக்கு அம்சத்தை ஆசி வச்சிருக்கிற முதல் காரணம் தான், முதலாவது அவனை உபசரிப்பு. 2வது பாருங்களேன் எப்படி ஒரு காரியம் செய்யறாங்க. யாத்திரா 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிமா. அது மோசேயை குறித்து போட்டிருப்பாங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் மித்தம் அவர் எழுதுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளில் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்ஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். இப்ப கர்த்தருக்கு ஜனங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பாரம் இருக்குது. எப்போதும் இந்த பிள்ளைகளை எப்படி விடுதலையாக்குது நாங்க நினைக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணா ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார். நீங்க ஜெபம் பண்றது கர்த்தர் அவரா பார்த்து இறக்கம் பாராட்டுறது. 7 ஜனங்கள்ட்ட கூக்குரல் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் பார்த்தா யாரை கொண்டு போய் இதுகளும் ஜனங்களை விடுதலையாக, கர்த்தருக்கு ஜனங்கள் தான் அவங்க. அதுக்காக தான் கர்த்தர் செய்யறாரு. இந்த மோசையை சந்திக்கிறாரு. மோசையை சந்திக்க ப்ரிப்பேர் மோசஸ் இதுக்கு தண்ணியில கிடந்து அரண்மனையில வளர்ந்து அங்க வந்து இங்க வந்துச்சுன்னா அவன் ஒத்துதான் பொறுப்பா இதை செய்வான்னு சொல்லிட்டு, அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கர்த்தர் கொடுப்பாரு எங்களுக்கு. முதல்ல நாங்க பார்த்தோம், கர்த்தர் வந்து எங்களுக்கு என்ன செய்யறாரு, உபசரிக்கிற ஒருத்தர் to entertain people, to give others, to help others. That is a good quality God wants us to have. 2வது வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். அப்ப மோசே சொல்லிக்கலாம், இது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. நாம ராஜா அரண்மனை என் பாடுக்கு நான் நல்லா இருப்பேன் அப்படி இல்லை. ஆனா அந்த மோசே என்ன செஞ்சாங்கன்னா, 1 மைல் தூரம் போய் பாருங்க, அவ்வளோ பேர் அதை போட்டுட்டு திக்குவாய் மந்தனாவும் உள்ளவன். அப்ப அவருக்கு சரியா பேச்சு கூட வராது. அப்ப முதல்ல யூஸ் பண்ண இவருக்கே வளர்ந்து இவங்களுக்கு ரோமா பண்ண எனக்கு என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு சொலுசான வாழ்க்கை போயிடுமே. He was not selfish at all. He thought about his people. இல்லையா? அப்ப ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ் ஒன்று. அதோட அவர் என்ன செய்யறாரு, ராஜாட்ட போய் நிற்கிறாரு. அப்ப அந்த மோசஸ்க்கு அந்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, இந்த வருஷத்துல விசேஷமா நான் காண்கிற எல்லாருக்கும் ஆக சொல்லி கர்த்தர்கிட்ட கொண்டு வரணும். எனக்கு கடைசி நாட்கள் இருக்கும், கடைசி நாட்கள் ரெடியா எவ்வளோ பாடுகள். நேற்று டிவி பார்த்தேன், அந்த அமெரிக்காவில் எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரர்கள் ஒரு நிமிஷத்துல அப்படி போயிடுச்சுமா. அவன் பணக்காரர்கள் நிலைமைனா கஷ்டப்படுறவங்களா எப்படி இருக்கு, காணா நிக்குது. ஆனா ஒரு கால் எடுக்க முடியல, ஓடுதுங்க பாவம். யாருக்கு எந்த நேரத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த காலம் கிடைக்கும் போது, டைம் இருக்கும் போது, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் செய்யும்போது, அவருக்கு முன்னால போய் நாங்கள் நிற்கும் போது, ஒரு நாளைக்கு கட்டாயம் எல்லாரும் ஒரு நாளைக்கு நான் நிற்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. கட்டாயம் கணக்கு கேட்பேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு கொடுத்த தாளந்துகளுக்கு, உனக்கு கொடுத்த நேரத்துக்கு, உனக்கு கொடுத்த குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கணக்கு கேட்பார். அப்ப போய் அவருக்கு முன்னாடி நாங்கள் நிற்கும் போது கணக்கு ஒப்பிக்க வேண்டியவங்க நாங்க. அப்ப நம்ம ஆவி கரெக்ட், ஆவி டூயிங் ஆர் டியூட்டி, ஆவி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர் ஓன் பீப்புள்.
அப்ப நம்ம யார் யார் எந்தெந்த ஆத்மாக்களை கத்தரை கொண்டு வருவோம் அதெல்லாம் நீ போகணும், அவங்களுக்கு கத்தரை கொண்டு வருவார், உங்களுக்கு கத்தரை கொண்டு வருவார். பொறுப்பு இருக்கு, பொறுப்பு இல்லாம ஒரு வருஷம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கவே இல்லை. இந்த வருஷம் இருக்கட்டும், யார் சொன்னா? தோட்டக்காரன் சொல்றாரு வெட்டி போடுங்க, வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இருக்கட்டும், இன்னொரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தா பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு வருஷத்தை கத்தர் கூட்டி கொடுத்துட்டாரு. ஏன்னா there are responsibilities for us. முதலாவது நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க, நம்ம சப்போர்ட், நம்ம சபை மக்கள், இன்னும் கத்தரை அறியாத ஜனங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க. இப்ப கடைசி நாட்கள்ல எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லணும்னு கத்திட்ட வந்துருது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைக்குள்ள போகுதுங்க பிள்ளைங்க. பாவம் பார்க்க எல்லாம் பசுமையா தான் இருக்குது, உள்ள எல்லாம் பிரச்சனையா இருக்குது. 2 ஆறுதல் வார்த்தை சொல்லி அவளை கத்துறாங்க. அந்த ஒரு மோசே எவ்வளவு லட்சத்து இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற காணான்னு கொண்டு போறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாரு. அவரே சொல்லிக்கலாம், நான் ராஜா அவங்கள கம்ஃபர்டபுளா இருக்கிறப்பா, நீங்க எப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு சொல்லல. He took the risk. He took the risk. ராஜாட்ட போய் நின்று அவர் பேச முடியாது, பொண்ணை வாங்கி போட்டுட்டு அப்ப கூட போய் நின்று தன்னுடைய ஜனங்களுக்காக மீட்டு பாலுக்கு அது அந்த ஜனங்களா முடிந்ததோ, சாப்பாடு சரியில்லைன்னு சொல்றதோ, இது நம்ம குடும்பமாய் தான் இருக்காங்கயோ. ஆனா கூட கத்தர் அந்த மோசஸ்க்கு அந்த பலம், நம்ம அவுட் ஆஃப் த வேயா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்கா God will give us the best strength. ஆட்டோமேட்டிக்கா God will give us the strength. நான் கூட யோசிச்சு அங்கிருந்து வரும்போது எத்தனை பேருக்கு எப்படி இவ்வளவு வரணும்னு நினைப்பாங்க. அது கத்தோடு வேலை செய்யும்போது ஒரு நாள் டயர்ட் வராது. ஒருவேளை நம்ம என்ஜாய்மெண்ட் போனாதுன்னா டயர்டா வருமோ என்னமோ தெரியல. கத்துன வேலை ஒரு ஆத்மாக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொன்னா டயர்டே ஆகாது. சச் எ செல்ஃபிஷ் காட் ஹீஸ். என்ன அப்படி அப்படி நான் எரிச்சல் உள்ள தேவன் ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல. அப்ப அது போல கத்தர் உபசரிப்பை விரும்புகிறாரு. இன்னொன்னு பொறுப்புகள். ஸ்பெஷலி we are responsible for our own children, our grandchildren, our neighbors, சபை மக்கள். இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வரும்போது you must automatically at least pray for them. இவங்களுக்குலாம் போயெல்லாம் ஒன்றும் செய்ய தெரியாது, இவங்களுக்குலாம் மினிஸ்டர் செஞ்சு பழக்கம் ஒன்றும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் get their names and keep praying for them. இந்த சின்ன உதவி செய்யும்போது உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. பொறுப்பு இல்லாம ஏனோ தானோன்னு கத்தர் யாரையும் உலகத்துல விடல. இந்த வருஷம் கத்தாரு என்னுடைய வேலை என்ன? Why did you extend my stay this year, Lord? What do you want me to do? God will talk to you. அவர் பேசுற தேவன். மோசையோட பேசினாரே இல்லையா? அவ்வளவு பேர் பாலும் தேவன். அவ்வளவு பெரிய ஜனங்களை கொண்டு போகும்போது கடல் முன்னுக்கு வரும்போது என்ன உங்களுக்கு ஸ்டோரி தெரியும். முன்னால கடல் பின்னால வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களை, எகிப்தியர் வர்றாங்க, வர்றாங்க. அப்ப என்ன சொல்றாரு அவரு? கோலை நீட்டணும்னு கீழ்படுகிறாரு. எல்லாம் முழுமுடுக்கிறாங்க. நான் அங்கே நல்லா இருந்திருக்கோம், அங்க நல்லா சாப்பிட்டாங்க. நம்ம ஹெல்ப் பண்றவங்க எல்லாரும் இவங்க ரொம்ப வாழ்த்துவாங்கன்னு நினைக்காங்க, திட்டுதான் செய்வாங்க. அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. God has created you, extended your life with a purpose. ஒரு நோக்கத்தோட. There are responsibilities for you and you have to do that. ரெஸ்பான்சிபிள் முதலாவது சின்ன வட்டம், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, இவங்க எல்லாம் பகலும் வந்து செய்யறதுக்கு பரிசுத்தமா ஜீவிக்கு என்ன செய்யணும். அடுத்தவங்களை சுற்றி பார்க்கறாங்க. அப்புறம் சர்ச் மெம்பர், அப்புறம் சும்மா இருக்க டைம்ல கூட நீங்க எல்லாரும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வாங்கி ப்ரே பண்ணலாம். ஏனோ தானோ எவனோ செத்தோனோ இருக்கிறது சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வருஷம் கூட்டி கொடுக்கல, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்கும். கனி கொடுக்கும், என் பிள்ளை கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிதான் கத்து இந்த வருஷத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்துட்டாரு. முதலாவது பார்த்தோம் உபசரிப்பு செமஸ்ட். இல்லாதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, நம்ம கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு உபசரிக்கும் போது அதன் மூலமா கத்தரை ஏற்றுக்கொள்வாங்க. 2வது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்படுத்து என் குடும்பத்தை நம்ம செய்யற கடமையை கத்து கொடுத்துக்கிறார். 3வது பாக்குறோங்க வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16 இருந்து 20 வரைக்கும் அதை வாசிங்க, சீக்கிரம் முடிக்கிறேன். Genesis chapter 24, 16 to 20. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பெண், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். இது அழகான கதை, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஈசாக்கு மனைவிக்காக ரெபேக்கா தந்தை ஈசாக்கு தந்தை ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆபிரகாம் அனுப்புறாரு. அப்ப அவர் போய் எப்படி சூஸ் பண்றது? இந்த காலத்துல பாத்திரலாம், அதுல பாத்திரலாம், நச்சு போனியில கடை 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 கடைன்னு எல்லாம் வருது. அப்படி அது காட்டு ஒண்ணுமே இல்லை.
ஆனால் அவர் நம்பி ஜெபிச்சு அனுப்புறாரு. அவர் எப்படியான பிள்ளையை ஜெபிச்சிருப்பாரு நினைக்கிறேன். ரெபேக்கா மாதிரி ரெஸ்பான்சிபிள் ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ளை கேட்டு ஜெபிச்சிருப்பாரு. அப்போ அனுப்பியிருக்கும் போது அந்த பார்த்தா அதனால இந்த ஸ்டோரி வருது. நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். எனக்கு தண்ணி குடின்னு சொல்றா. நான் ஒரு ஒட்டகங்களுக்கும் நான் விட்டுட்டு ஒட்டகம் ஒன்னொன்னு எவ்வளவு குடிக்குமா, எத்தனையோ கேலன் குடிக்குமா, ஒட்டகம் மாத்திரம் அவ்வளவு குடிக்குமா. நம்மளால அந்த மனுஷன் வேற வேலை வெயில மனுஷன் உயிரை வாங்க வந்திருக்கு. ஒண்ணுமே ரெபேக்கா குடுகுடு அதை போட்டுட்டு 520 படியும் 1500 குடம் ஊத்தி இருக்கிறான். 1500 குடம் தண்ணியை ஊத்தி இருக்கிறான். 600 தடவை ஏறி இறங்கி இருக்கிறான் இந்த படியில. இந்த ஒரு பைபிள்ல போட்டுருக்கு 600 தடவை ஏறி. அவர் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாருன்னு தெரியாது. என்ன இவர் தான் பொண்ணு அவர் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறாரு. ஒரு ஜுவல்ஸை பார்த்தா கூட படி இறங்கி ஏறி இருக்கும். இது அப்படியும் இல்லை. என்ன அப்படியும் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த குணம் இருந்திருக்கு அவளுக்கு. The helping tendency for a Christian Christ accept பண்ணவங்களுக்கு it was automatically இன்னும் கஷ்டப்படும்போது தன்னால செய்ய வரணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. நீ ஏன் சாப்பிட்டு இப்படினால இந்த பிரியாணி சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு 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 சேர்ச்சில் போனா பிரியாணி, வீட்டில் போனா பிரியாணி, அங்கே போன பக்கத்துக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு என்ன வேணும், இங்கே என்ன ஹாய் பாய்ன்னு சொல்லும்போது எல்லா வீட்டு கதவும் டைட்டாக முடி வச்சுருக்காங்க எல்லாரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யணும் அவங்களுக்குள்ளேயே சாப்பிட்டு நம்ம அதுக்குள்ள நம்ம வித்தியாசமா இருக்கோம். ஆனால் ரெபேக்கா சொல்லிக்கலாம், வந்தியாப்பா நீ குளத்துக்கு நீ ஊத்து, நான் வந்து அணைப்பட்ட வெயில வந்துக்கிறேன், எங்க அப்பா என்னை பார்த்துட்டு பாரு, என் பிரதர் பார்த்துட்டு பாரு, நான் போறேன் அப்படின்னு நல்லா ரெபேக்கா எஸ்கேப் பேரை சொல்லுவாங்க. ஆட்சி மெதுவாக எஸ்கேப் பண்றீங்கன்னு. அது மாதிரி எஸ்கேப் போய் ஓடி இருக்கலாம் ரெபேக்கா. ஆல் பாசிபிலிட்டிஸ். ஆனா ரெபேக்கா she wanted to help a person. அது ரொம்ப ஒரு அருமையான, ரொம்ப ஆச்சரியமா. இந்த காலத்து பொம்பளைங்க ஒரு குடம் தூக்கவே தெரியாது யாருக்கு. அது இன்னமும் அது ஒரு குடம் தூக்கவே தெரியாது. இவ்வளவு படியாங்க இவ்வளவு குடம் தூக்கி ஊத்தினாலும் எவ்வளவு ஒரு சரியான ஆளை பார்த்துக்க எலியேசர் ஞானம் இருக்குது. பத்தியா கரெக்டான அதோட கத்தர் விட்டுட்டாரா. அவர் வீட்டுக்கு போனோடனே அவருக்கு சாப்பாடு கொடுத்து வச்சு எங்க இருக்கிறே போகாதீங்க இருங்க சொல்லி அப்ப அந்த பிரதருக்கு அந்த குணம் இருக்குது இல்லையா. இதைத்தான் நம்ம குடும்பத்துல ஸ்ப்ரெட் பண்ணல. கிவிங் அதர்ஸ், ஷேரிங் அதர்ஸ். நம்ம செத்து போனா கூட அதை சொல்லணும் பிள்ளைங்க. இந்த குணம் அப்பா அம்மாச்சி குணம், இது தாத்தா குணம், நல்ல குணம், அப்படி சொல்ற மாதிரி நம்ம ஜீவிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நாங்க ரெபேக்கா பத்தி படிக்கிறோமே. எதுக்காக? அவளோட சுறுசுறுப்பும் அவளோட ஞானமும். வந்தோம் செத்தோம் சாப்பிட்டோம் இருக்கக்கூடாது. வரும்போது கத்தர் ஆயுஷ் நாட்கள் 2 வருஷம் பிடிச்சிருக்காரு. எதுக்கு கத்தாவே? நீ ஏன் பிரியாணி சாப்பிடுறதுக்கா? இல்ல. என்ன நீ வந்து வச்சா 4 பேர் 4 ஆத்துமாக்கள் நீ கொண்டு வருவ, கட்டுண்டவங்களை விடுதலை ஆக்குவ, மற்றவங்களுக்கு ஆறுதலா இருப்ப, மற்றவங்க ஆசீர்வாதம். அதுக்குதான் எக்ஸ்டென்ஷன். நம்ம நினைச்சுக்கிறது நாங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தியா எல்லா ப்ரெஷர் எல்லாம் செக் பண்ணி உசு குசுருங்க. அப்புறம் ஒன்றும் கிடையாது. கத்த நிமிஷம் நினைச்சா டப்புன்னு எடுத்துருவாரு. ஆனா 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்கும், என் பிள்ளைய நான் பார்த்துக்குவேன், அவன் செய்வான். அப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். ஒரு பிள்ளைய அனுப்புறீங்க பேங்க்குக்கு, செக் புக்கை கொடுத்து போய் எடுத்துட்டு வரா காசு. அவன் பேங்க் புக்கையும் போட்டு அதையும் போட்டு என்ன பண்ணனா இதெல்லாம் புள்ளியா தருவதில்லை பிள்ளைன்னு சொல்ல மாட்டீங்க. அப்ப நம்மளும் அனுப்புற வேலையை செஞ்சு முடிக்கணும். நான் எப்போ சொல்றேன், நாங்க சோமலாப்பட்டு மரண வேலையில ஒரு இது நிறைவாக இல்ல கத்த கொடுத்த வேலையை நான் நீட்டா அழகா செஞ்சுட்டேன். ஐ ரெடி டு கம் லார்ட். அப்படி இருக்கணும். அதான் கிறிஸ்டியன்ல எந்த டைம் அவர் கூப்பிட்டாலும் நான் ஹேவ் டன் நீட்லி டன். வாரும் கத்தர் ஆசிரியர் ஜனமே வாரும் சொல்லி கத்தரை இன்வைட் பண்ற மாதிரி ஜீவிக்கிறது தான் கிறிஸ்டியன். எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாரும் குடிக்கலாம், எல்லாரும் போனா. ஆனாலும் இந்த முடிவுக்கு வர்ற டைம்ல கத்த சொல்றாரு, கட்டாயம் கேட்பாரு. இத்தனை கொடுத்தேன், என்ன பண்ண போச்சு வச்சியா? இல்ல நீங்க வந்து கடினம் உள்ள மனுஷன், நோ எக்ஸ்கியூஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பா. கம்மிங் க்ளோஸ் டு காட். கிட்ட வரும் மெசேஜ் கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். அப்ப நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வருஷம் கத்தர் கொடுத்த காரியங்கள்ல நாங்க ஆமா உபசரிப்பு, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குதா? அப்ப இங்கேயே நீங்க ஆராய்ந்துப்பாங்க. கத்தர் நீங்க சொன்ன காரியம்னா இந்த 3 காரியமும் இந்த ஆண்டு உங்களுக்குள்ள இருக்கணும்னு கத்தர் சொல்றாரு. என்னது? முதலாவது உபசரிப்பு இருக்கணும். அடுத்தது குடும்ப காரியங்கள்ல பொறுப்பு இருக்கணும். 3வது காரியம் இருக்கணும். என்ன சொன்னாங்க? 3வது ஹெல்பிங், சுறுசுறுப்பு. அசதியா இருக்கிற
மனசுல மந்தமா இருக்கக்கூடாது. அப்ப எங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வயசு போச்சுன்னு யார் சொன்னாங்க? இப்ப நல்ல சாப்பாடுக்கு எல்லாம் நல்லா 3 யாராவது ஒவ்வொரு நேரம் தான் சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல 3 நேரம் சாப்பிட்டீங்க. ஆனா ஒருத்தர் வீக் இல்லை, நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறீங்க. அது என் பேருங்க ஆட்சி எதுக்கு எடுத்துவாங்க இவனுங்க வயசு சின்ன பசங்க, அவங்க டயர்டாக எடுத்துட்டாங்க. ஆச்சு அதே என்னடா வயசாச்சு நீங்க அப்படி இருக்காங்க. இப்ப இருக்கிறது அப்படி இல்லை, சுறுசுறுப்பா இருக்கணும் எப்போதுமே. யாரும் பார்த்து நீங்க லிவிங் விட்னஸ், நீங்க சாட்சி, உயிருள்ள சாட்சியா இருக்குங்க. உங்களோட பார்த்து உங்களோட தேவன் எனக்கு வேணும்னு சொல்லணும். நீங்க பெரிய மேலேறியவனும் பிரசனம் பண்ண வேணாம். உங்களோட காரியங்கள், ஒரு செயல்கள் கிளீன் ஷீட்டா இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் கத்த கூப்பிட்டா கூட வரணுன்ற மாதிரி ஒரு கணக்கு வழக்கெல்லாம் நீட்டா இருக்கணும். இப்போ பேங்க் பேலன்ஸ் தெரியணும், எவ்வளவு கொடுத்தீங்க, எவ்வளவு வச்சீங்க. ஒரு இடத்துல ஒரு நாள் கடன் வாங்கவே வாங்காதீங்க. அதை போட்டு கடனை வாங்குது, கடனை போட்டு இது வாங்குது, அடுத்த நிம்மதியா தூக்கம் வருதா? கடன் வாங்கவே வராங்க. கத்து நானும் இப்படி எல்லாம் கடன் அங்கிள் அதுக்கு மேல அவரு அக்கௌண்ட்ஸ்னால கடன் வாங்கவே விட மாட்டாங்க. இன்னமும் இருக்கு. இன்னைக்கு கூட படுத்தா டக்குனு தூக்கம் வந்துடும். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அதெல்லாம் முடிச்சினாரு. ஏன்னா கத்தரை தான் விரும்புறாரு. கிளீன் ஷீட்டா இருக்கணும். எந்த நேரமும் கத்தர் கூட்டம் நம்ம போற மாதிரி கிளீன், அந்த மாதிரி ஜெபம் பண்ணவும் முடியும். இல்லாம குரு அப்பனத்தை அடிப்பா போனப்பா வந்துட்டீங்களா போனீங்களா, இந்த பேங்க்ல அது வந்துச்சு இதை வந்துச்சு இன்னத்தையும் இப்ப கள்ள செய்யறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன ஜெபத்தோட விழித்திருங்கள்னு கத்தர் வசனம் போட்டுக்காரா இல்லையா? ஆமா, எப்போதும் விழிப்பா இருக்கணும். இந்த 3 காரியத்தையும் கத்தர் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாரு. முதலாவது உபசரிப்பு, 2வது பொறுப்பு, இன்னொன்னு சுறுசுறுப்பு. இந்த வருஷம் கத்தர் கிருபையாய் ஒரு ஆண்டை எங்களுக்கு கூட்டி விடுறாரு. போன வருஷம் செய்ய முடியாம செய்ய மறந்த காரியம் கூட இந்த வருஷம் நீங்க சொல்லு கத்தாவே, நீங்க சொல்லுங்க, நாங்க செய்ய போறோம் சொல்லு. கத்தர் கட்டாய் சொல்றாரு. நீ போறவெல்லாம் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு இருப்பார்னு கத்தர் சொல்றாரு. கத்தர் தாமே உனக்கு முன்னே போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதில்லை, பயப்படவும் தனிமையில் அல்ல. நீங்க ஒரு கத்தருக்காக ஒரு வேலை செய்ய போகும்போது 10,000 பிசாசு இருந்தா கூட உங்களுக்கு தொட முடியாது. நீங்க பிள்ளைங்க மம்மி கையில டக்குன்னு தள்ள கை வச்சிருக்கீங்க, ஒன்னும் செய்ய முடியாது, என்ன செய்ய ஒன்னும் செய்ய முடியாது. அது மாதிரி கத்தர் உங்களுக்கு இருக்கிறார். உங்களை கண்டு அழுது பயப்படுங்க இல்லை, நடுங்குங்க. அதனால கத்தர் சொல்றாரு நான் உங்களோடு இருக்கிறேன். ஆனா உங்களுடைய ஆயுஷ் நாட்கள் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இல்லை. கூடுமான வரைக்கும் பக்கத்து உள்ளவங்களை விசாரிச்சு ட்ராக்ஸ் கொடுக்கவோ பேசுவோ கொள்ளவோ பி ஃப்ரெண்ட்லி வித். அது ரொம்ப நல்ல ஊழியம். பக்கத்தில் இருக்கிறவங்க மேடேறி பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. அது ரெண்டு ஒரு பொறுப்பு. முதலாவது பொறுப்பு நம்ம குடும்பம். நம்ம குடும்பம் கத்தருக்குள்ள போகணும். தூங்கிட்டு இருந்தா கூட சண்டே பிள்ளைங்களுக்கு கட்டாயத்துக்கு பிள்ளைங்க பிறகுலாம் சேர்த்து போயிட்டு தான் வரும். மெசேஜ் கேட்டு தான் வருது, கம்மின்னு எடுத்து தான் வருதுன்னா பொறுப்பு நம்ம செய்வது. இன்னொன்று வீட்டுக்காரங்களோட சுறுசுறுப்பா இருக்கணும். ஒரு கத்தருடைய பிள்ளைங்க வீடு ஒரு நாள் குப்பையா இருக்கவே கூடாது. எனக்கு இப்போ சுந்தர் வீடு வச்சு ரொம்ப சுந்தர் ரொம்ப நீச்சா வச்சிருக்காங்க. அந்தந்த இடம் அங்கிள் சொல்லுவாங்க, லைட் போயிட்டா கூட மீச விட்ட கத்திரி கூட எடுக்கிற மாதிரி இருக்கணுமா, அதவா அவ்வளவு நீச்சா சொல்லுவாங்க. லைட் போயிட்டா கூட அந்த இடத்துல இருக்கணும்னுவாங்க. அப்படி ஒரு டிசிப்ளின் மேன். அந்த மாதிரி சொல்ல நாங்க ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு டிசிப்ளின். அது மாதிரி அது அது கத்தர் விரும்புறாருமா, கத்தர் விரும்புறாரு. அது கஷ்டம். நல்ல ஒரு குழந்தை. அது நாங்கள் வந்து ஹாஸ்டல்லே படித்தா எங்களுக்கு அவ்வளோ ஒரு பழக்கம் தெரியாது. நாங்கள் கொஞ்சம் கரெக்டாக தான் இருப்போம். ஆனால் கல்யாணம் கட்டப்போ குச்சி வச்சுட்டாரு. அங்கே இருக்கணும், இது இங்கே இருக்குது, இது நிற்கணும். அப்படி ஒரு பயங்கர டிசிப்ளின் மேன். அதுதான் அவங்க இறந்து திடீர்னு இறந்து போனாங்க. ஒரு இடத்துல ஒரு லோன் பிள்ளை, ஒரு இடத்துல 4 பிள்ளைங்க கல்யாணம். அப்போ 6 பேர் பிள்ளைங்க பிறந்து இல்லை. ஒரு பைசா ஒரு இடத்துல பேங்க் பேலன்ஸோட சின்ன வேலையாக தான் அழகாக நீட்டாக இருக்கும். அப்போ அதுவும் பெரிய எக்ஸாம்பிள். ரொம்ப ஜெபிக்கிறோம், குதிக்கிறோம், வைக்கிறோம், எல்லாம் சந்தோஷம்தான். உங்களுடைய செய்கை எப்படி இருக்குது? உன் கிரியைக்கு தக்க பலனை கத்தர் கொடுக்குறாரு. அதில் இந்த வருஷம் உனக்கு ஊட்டி கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. யூ மஸ்ட் ஹேவ் அ கிளீன் ஷீட் ஆல்வேஸ். கத்தர் அதை விரும்புகிறார். அப்படியா? சரி, கவலை பிடிக்கிறோம் இல்லாமா? மஸ்திதாவை நல்லதுமே கத்தாவை நீ சொல்ல வசனங்களை நான் சொல்லிட்டு இருப்பான். கத்தர் தாமே அவருக்கு முன்னே போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவருக்கு விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, பயப்படும் கலங்க வேண்டாம் சொல்லியிருப்பான். அந்த வார்த்தையின்படி நாங்கள் கத்தாவை நடத்த எங்களுக்கு கிருபை செய்ய சுவாமி. விசேஷமாய் கத்தாவே நீ கொடுத்துக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் பொறுப்போடு செய்யும். கத்தாவே நாங்கள் பிரியமாய் நடக்க இதுக்காக எங்களை அழைத்துடும். அந்த அழைப்பை நாங்கள் நின்று பிடிக்க கிருபை செய்யும். உபசரிப்பா இருந்தாலும் கத்தாவே, பொறுப்பா இருந்தாலும் கத்தாவே, சுறுசுறுப்பாய் நாங்கள் செய்து முடிக்க கத்தாவே எங்களுக்கு நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வருஷம் கூட கொடுத்துருக்கீங்க. இந்த ஆண்டு நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களோட பேசுங்க. லார்ட் ஸ்பீக் டு அஸ் லார்ட்.
Speak to us, Lord. Speak to us, Lord. எதுக்காக இந்த வருஷம் கொடுக்கிறீங்க? What do you want us to do, Lord? Where do you want us to go, Lord? நாங்க என்ன பேசணும், எங்க போகணும், எதை செய்யணும் கூட பேசுங்க சுவாமி. தெளிவா பேசுங்கப்பா. சொப்பனம் கூட பேசுங்க, தரிசனம் கூட பேசுங்க, வசனம் கூட பேசுங்கப்பா. இதோ மலர்களை எப்படி நான் சொல்லுகிறேன், யாக்கோபின் பூச்சியை பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் விசுவாசம் அந்த ஒரு நிச்சயத்தோடு தான், அந்த ஒரு தைரியத்தோடு தான் இந்த வருஷத்தை நான் தொடங்கியிருக்கேன் சுவாமி. எங்க சுய பலனோ, எங்க பண பலனோ, எங்க பலன் ஆகாரமோ ஒண்ணும் இல்லை கர்த்தாவே, உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இந்த வருஷம் தொடங்கியிருக்கோம் சுவாமி. கர்த்தாவே நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் பிள்ளைகள் கொடுக்கிறாங்க சுவாமி. எல்லாம் பலவீனப்படுத்துறாங்க. எல்லாம் பலவீனப்படுத்துறாங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அடங்குகிறேன் சுவாமி. உன் பலவீனத்தையே நீ யோசிச்சு கொண்டிருக்கிறாயே மகளேன்னு கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பலப்படுத்த கிறிஸ்து. I will strengthen you. I will strengthen you. You will be a blessing to others, says Lord. நீ அநேருக்கு ஆச்சரியமா இருப்பார். நீ வைக்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே ஒரு அற்புதம் நடக்கிற ஒவ்வொரு வீட்டையும் ஒரு புது பலத்தை தேவன் கொடுக்கிறார்கள். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தாலே மறைந்து போட்டு, கை கால்கள் நரம்பு தசையில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தாலே மறைந்து போட்டு சுவாமி. எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா டிப்ரெஷன், எல்லா டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தாலே எல்லா போராட்டங்களும் ஒரு முடிவுக்கு வரட்டும் சுவாமி. சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை தேவன் அனுப்புகிறார்கள். Lord, send peace into every home, Lord. ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானம் அனுப்பும் ராஜா. மக்களை ஆசீர்வதியும் ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டாரு சுவாமி. நீ விரும்புறபடி நாங்கள் நடக்கும் போது கட்டாவே இவர்களை ஆசிரியக்கிற தேவன் கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போவான்னு சொல்லியிருப்பா. நாங்க போடவினா தேவநாயகத்தை எங்களோட வருவீராங்க. நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி எங்க காதுக்குள்ள பேசுங்கப்பா. அப்பா சொப்பனம் கூட பேசுங்க, வசனம் கூட பேசுங்க, தர்சனம் கூட பேசுங்க. ஹல்லேலூயா. என் மகளே, நடந்து முடிஞ்ச காரியங்களை நீ ஏன் யோசிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். நடக்க போவது அதிசயம், நடக்க போவது அதிசயம். நான் உனக்கு முன்னே போகிறேன். இரும்பு தாக்கால் வெண்கல கதவுடைய ஒட்டைத்து அந்த கால பொசிஷன் உனக்கு கொடுப்பேன். நீ போறவெல்லாம் தேவநாயகத்தில் இன்னொரு இனி தீங்கை காணாது இருப்பாய். No more tears, says the Lord. ஒரு வருஷம் முழுவதும் நான் பாடுபட்டேன்னு சொல்றேன் மகளே. இந்த வருஷம் இனி தீங்கை காணாது இருப்பாய். சத்துருக்கள் முன்பாக உன் தலையில எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வருகிறேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தாவே, அந்த ஒரு நம்பிக்கையோட, அந்த ஒரு விசுவாசத்தோட இந்த வருஷத்தை நாங்கள் தொடங்குறோம் சுவாமி. அருமை பிள்ளைகளை ஆசீர்வதி. அருமையாக வீட்டை திறந்து கொடுத்த மக்களை தேவன் ஆசீர்வதிங்க சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் பேர பிள்ளைகளை பார்க்க போறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுக்கு நீ வச்சுக்கிற அற்புதத்துக்காக ஸ்தோத்திரப்பா. நீ பலவீனம் அல்ல, நீ கிறிஸ்துவுக்கு பலவானு சொல்வதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா. கோணலான காரியங்களை கட்டா இந்த வருஷத்தை நேராக போவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உட வல்லமை இறங்கட்டும், உட அபிஷேகம் இறங்கட்டும், உட அக்கினி ஒரு விடுதலை இறங்கட்டும். சுட்டரிப்பின் ஆவியானவரே, எல்லா பலவீனப்படுத்துற ஆவியாக சுட்டரிப்பு burn in the name of Jesus. Let there be new strength in the name of Jesus. ஒரு புது பலன் சுவாமி. உங்களுடைய காரியமா நாங்க போகும்போது உங்களுடைய பலத்தை கொடுப்பீராக சுவாமி. தாவே சோர்ந்து போகாதபடி பிள்ளைகள் உற்சாகப்பட்டும். இந்த ராத்திரி வேளையில கத்தாவை பிள்ளைகள் உடைய சத்தத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கூடையிலும் தங்கியதும் ஆசீர்வதி. இந்த வருஷம் முழுவதும் நன்மை கிருபைகளை தொடர்ந்து நாங்கள் விசுவாசம். துதி கனமாக உமக்கே சொன்னோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மளோட இந்த சதா காலம் தங்கி